நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான சாக்லேட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பார்ட் 6. முதல்ல பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரவா லட்டு ரொம்ப யூனிக்கானது. ஸோ அதனோட தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப சொதன்னு இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டான பதத்தில் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம ரவையை போட்டுட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 3/4 கப் ரவை, அதாவது 3/4 கப் ரவை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணோம். உங்கள்கிட்ட நார்மல் ரவை இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சிரோட்டி ரவை வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதிலேயே தான் சுகர் சிரப் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே 2 வகையான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ பாருங்கள், ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உதிரியாக போயிடும். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த சிரோட்டி ரவை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த சொதன்னு இருக்கிறதெல்லாம் போய் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ வார்மாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த லட்டு பிடிச்சிடணும். இல்லை அப்படின்னா இது வந்து உதிரியாக போயிடும், அதாவது புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அப்சர்வ் பண்ணட்டும் அந்த சுகர் சிரப்பெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த ரவை. இப்போ நம்ம ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு, பிடிக்க கடைசி ஆக அப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து பாலை காய வச்சுக்கலாம். அப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சிடலாம். இல்லை நல்லா சுடு தண்ணி ஊற்றி கூட, பாய்லிங் வாட்டர் ஊற்றி கூட பிடிக்கலாம். பால் ஊற்றி பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டைம் ஆக தான் உங்களுக்கு என்ன ஆகுனா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ட்ரை ஆச்சுன்னா பால் ஊற்றிட்டு லட்டாக பிடிச்சு பாருங்கள். நீங்கள் பால் ஊற்றலைன்னா நீங்கள் 1 வாரம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். 2 வாரம் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரவைங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். அதை நார்மலாக நான் வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. உப்புமா மாதிரி செஞ்சாலோ புட்டு மாதிரி செஞ்சாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே லட்டு பண்ணி கொடுக்கலாம் சாக்லேட்டில். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு அது ரொம்ப நல்லதாக பிடிக்கும். ஸோ டைம் ஆக பாருங்கள் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே நட்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல, ஒவ்வொன்றும் சாக்லேட் சிப்ஸ் தான் வைக்க போகிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயோ இல்லை டெசிகேட்டட் கோகோனட்டோ போட்டு இதனோட வேரியேஷன் வந்து பண்ணலாம். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். இது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பார்க்க போகிறோம். பட்டர் மில்க் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். இந்த கேக் சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் போட்டுரும் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே வேணாம். இதுக்கு முதல்ல 3 எக் எடுத்துக்கலாம். எக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட்டிவ் வேர்ல்டில் 4 வகையான கப் கேக் வந்து எக் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் 1/3 கப் பவுடர் சுகர் சேர்க்குறேன். அதாவது 1/3 கப் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 80 கிராம் பவுடர் சுகர். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைன்னா சுகரை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்குங்க. இதை வந்து நான் 3
டைமில் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூனாக நல்லா பீட் பண்ணிகிட்டே வரணும். சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தின்னான ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெனிலா எசன்ஸ் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் டு ஹை அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பீட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் நார்மலாகவும் நம்ம பீட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் ஓரளவுக்கு லைட்டான பீக் வரணும். இதுக்கப்புறம் 1/3 கப் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளவரும் போடுறேன். பேக்கிங் பவுடர் போடுறேன். கொக்கோ பவுடரும் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் ஒரு மாதிரி ஆகிடும் ஹார்டாக. ஸோ அதனால் நம்ம ரொம்ப பீட் பண்ண வேணாம். ஸோ ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட ஊற்றலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி அந்த ஃப்ளார் மறையணும் மாவு, அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட கேக் ரெசிபீஸ் இந்த மெத்தடில் காட்டியிருக்கேன். அதாவது வனிலா ஸ்பாஞ்ச் கேக், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு, அப்புறம் காஃபி. ஸோ இது மாதிரி நிறையா ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கேன். கோதுமையும் ப்ரௌன் சுகரும் போட்டு சேம் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஊற்றுறேன். ஆயிலுக்கு பொதுவாக மெல்டட் பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா ரிப்பன் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடணும். நீங்கள் பட்டர் ஷீட்டோ இல்லை எண்ணெய் போட்டுட்டு மாவு தூவியோ நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ நீங்கள் ஊற்றும் போதே தெரியும் எப்படி ரிப்பனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் கேக்குக்கு. ஸோ நீங்கள் எக்லெஸ் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா தயிர், எண்ணெய், மாவு, பேக்கிங் பவுடர், சுகர். ஸோ ரொம்ப பெருசாக இருக்காது அதுக்கு. இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் எடுங்க. இதே கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடாயினா 35 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் பண்ணணும். ஸோ பாருங்கள், ரொம்ப 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 ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் நம்ம எக்கு போட்டிருக்கிறதுனால. ஸோ நம்ம பர்ஃபெக்டான சூப்பர் ஸ்பாஞ்சி சாக்லேட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டீக்கு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். விப்பிங் க்ரீமையும் பவுடர் சுகர் இல்லைனா கண்டென்ஸ்டு மில்கை மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு 2க்கு இடையில வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரீம் கேக். பட்டர் க்ரீமும் பண்ணலாம். பட்டர், பவுடர் சுகர், கொஞ்சம் பால், வனிலா ஊற்றிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறுமனேவும் நமக்கு டீக்கு எடுத்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும்னா southindianfoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சி விட்டால் கூட அப்படியே ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பால்லையும் நம்ம நினச்சி சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உடச்சி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஒரு க்ளவுடு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாக்லேட் பனானா மில்க் ஷேக். 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சுகர், நல்ல சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், ஹாட் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழம் 1 இல்லைனா 2 உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பழம் நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மில்க் ஷேக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சுகர் போட்டுக்கலாம், இல்லை ஹனி போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் சிரப், பால் ஊற்றிக்கலாம், ஓட்ஸ் மில்க் ஊற்றலாம், இல்லை நார்மல் பால், ஆல்மண்ட் மில்க் ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும், நுர வர வரைக்கும் நம்ம அடிச்சுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட இதில் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள்
ஆப்பிள்லேயும் பண்ணலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாக்லேட் சிரப் ஊற்றியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இது சம்மர் டைமில் மட்டும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, எல்லா டைம்லேயுமே சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் காஃபி, சாக்லேட் ஜெல்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மோல்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்கெட் வச்சு நான் அதில் வந்து எப்படி ஜெல்லி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜ் ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல 1/3 கப் டார்க் சாக்லேட், அதாவது ஒரு 80 கிராமுக்கு மேலே நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து இப்படி டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் எப்படியும் இருக்கும் வீட்டில், ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/5 கப் மில்க் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 350 ml 400 mlக்குள்ளே பால் எடுத்துகிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் கொதிச்சு வருது. இதுக்கப்புறம் ஒரு கொக்கோ பவுடர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதில் பார்த்திங்கன்னா ஜாகரி எல்லாம் போட்டால் எடுக்காது, உண்மையாகவே இதுக்கு நல்லா இருக்காது மில்க் ஷேக்குக்கு இதுக்கெல்லாம். இப்போ காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் நெஸ்லே காஃபி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் ஸோ போட்டுட்டு அதெல்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நான் இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையே எடுத்து நான் வந்து லம்ஸ் இல்லாமல் கட்டி எல்லாம் நல்லா கலந்துட்டு அதிலேயே நான் ஊற்ற போகிறேன். ஸோ தனியாக கலக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் ஜெலட்டின், வெஜ் ஜெலட்டின் போட போகிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், 1.5 டேபிள் ஸ்பூன். இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் தேவைப்படும். இதுக்கப்புறம் நம்ம அந்த மோல்டு நெஸ்கஃபே மில்க் ஷேக் மோல்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம், அதாவது பேக்கெட்டில். இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரெட் மோல்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் நான் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இல்லை செட் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஜெலட்டின் போட்டிருக்கிறதுனால செட் ஆகிடுது ஈஸியாக. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கனாலும் ஜெலட்டின் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அகர் சைனா கிராஸ்ன்னு 2 இருக்கும், ஸோ நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஸோ ஜெல்லிக்கு வந்து எப்போவுமே வந்து வெஜ் ஜெலட்டின் யூஸ் பண்ணலாம், அகர் யூஸ் பண்ணலாம், சைனா கிராஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக என்ன யூஸ் பண்ணலாம்னா கார்ன்ஃப்ளவர் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் அந்த திக்னஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பாருங்கள் ரொம்ப அப்படியே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-600 வீடியோஸ்க்கு மேலே நம்ம க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.